அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே. நடந்துருச்சு. பாரு மற்றும் கமருதீன் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பி இருக்காரு விஜய் சேதுபதி. ஏதோ ஒரு படத்துல தான் வரும் பண்டிகையை கொண்டாடுங்களே அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்துல தான் நான் இருக்கேன். பண்டிகையை கொண்டாடுங்க. நான் சொப்னத்தை போலும் கண்டில்ல. எல்லாம் தெய்வத்தின் அனுகிரகம். இதாண்டா பிக் பாஸ். மட்டும் இல்ல, இவங்களுக்கு நார்மலா ரெட் கார்டு கொடுத்து அனுப்புனா பரவாயில்ல. பார்வதி, நீ வீட்டுக்கு போனா உங்க அம்மா வந்துட்டு விழாவே எடுப்பாங்க. பாரு வீட்டுக்கு பொண்ணு பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. ஒரு பொண்ணை வந்து எட்டி உதைச்சு கதை மாட்டி இழுத்தையில நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. கமருதீன், நீ வீட்டுக்கு போப்பா, உங்க அக்கா வந்துட்டு பெருமைப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. கமருதனுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இப்போ உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்கன்னா, தம்பி நல்லா பண்ணப்பா. பெருசா கூட இழுக்கவே இல்லைங்க. இதுங்க ரெண்டுத்துக்குமே வந்துட்டு ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்பிட்டாரு. தகப்பா, வாழ்க்கையிலேயே ஒரு உருப்படியான காரியம் பண்ணிருக்கேன்னா அது இதுதான். கழுத்த பூச்சி வெளியே தள்ளினாமா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இது தெரிஞ்சு ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு சந்தோஷத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் கூட இப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியல, அந்த அளவுக்கு பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இனிமே உன்னை வாடா போடான்னு சொல்ல மாட்டேன், வாங்க போங்கன்னே சொல்றேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்.